நான் நாற்காலி தேடி அலையல. அது நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், போன மேடையில் சொல்லிட்டு இருந்தேன். 64 65 வருஷமா எனக்கு நாற்காலி கொடுத்து உட்காந்து வச்சிருக்கீங்க உங்க இதயத்தில். எனக்கு அசதியா இருந்தாதான் அந்த இடத்துல உட்காருவேன். மற்றபடி இந்த மாதிரி நின்றுகிட்டே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அதுதான் மக்கள் தொண்டனுக்கான அடையாளம். இன்னொன்று, பாராளுமன்றத்தில் நம் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்கள் பல உண்டு. நம்ம உழைத்து ரத்தம் சிந்தி உழைத்து வரி கட்டி ₹1 கொடுத்தோம்னா 29 பைசா தான் இங்க திரும்பி வருது. என்ன ஆபத்து, வெள்ளம், பூகம்பம், எது சுனாமி, எது சொன்னாலும் கம்மியா தான் வரும். ஆனால் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு ₹1 கொடுத்தா ₹7 கிடைக்கும். இன்னொரு மாநிலத்துக்கு ₹2.97 கிடைக்கும். ஆனால் வரி கட்டும் மாநிலங்கள்னு பார்த்தா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு இப்படி இருக்கோம். நம்ம 2வது முக்கியமான வரி செலுத்தும் மாநிலம். இத பத்தி ஏன் வரி செலுத்தத்தை பத்தி இப்ப பேசுறீங்கன்னா, நான் தொடர்ந்து வரி செலுத்திக்கிட்டே இருக்கேன். அதற்கு காரணம் அது தேசிய கடமையாக நான் நினைக்கிறேன். இல்லைங்க, கட்டபொம்மன் கேட்டாரு, எதற்கு திரை, எதற்கு கிறிஸ்டியன், அது வெள்ளக்காரன்ட்ட கேட்டது. இது என்னுடைய ஆட்சி நடக்குதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால நான் வரி கட்டிட்டு இருக்கேன். ஆனா அந்த வரி பணம் எங்க போகுது? நீங்க எல்லாம் சில பேர் வருத்தப்படுறீங்க. வடநாட்டிலிருந்து எல்லா தொழிலும் செய்வதற்கு இங்கே ஆட்கள் வந்தேறி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய என்று பதறுகிறீர்கள். ஒன்று யோசித்து பாருங்கள், அவ்வளவு தூரம் ஏன் இங்க வந்து கூலி வேலை பார்க்கணும்? அங்க வேலை கிடையாது. 2 லட்சம் வேலை கொடுக்கிறேன்னு சொன்னார் இல்லையா ஒன்றிய தலைவர். அவரை ஒன்றிய தலைவர்னா கோபம் வந்துடும். அது என்ன பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் மாதிரி இருக்கு, அது சரியா இல்லைங்க. அதுதான் சரி. நான் சொல்றேன், சரியா வரி கட்டுற ஆளு சொல்றேன், இப்படித்தான் நடக்கணும். மத்தியில் கூட்டாட்சி, இங்கே சுயாட்சி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். ஒரு தலைமுறைக்கு தெரியாது, அண்ணா சொன்னது இது. இன்று சொல்லுகிறேன், அது வரணும்னா இந்த பக்கம் தான் ஓட்டு போட்டாகணும். நீங்க அங்க போய் விரயம் பண்ணாதீங்க. இங்க வரும்போது கேட்டது, ஆகாய தாமரம் மலர்ந்தா நதி தான் கெட்டு போகணும், இது மலர்ந்து நாடே கெட்டு போகும். நாங்க அதான் நான் தமாஷா வந்து பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன், தாமரை மலர்ந்தே தீர்வுன்னு. ஏங்க என் பேரும் அதாங்க, கமல்னா அதாங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்க மலர்ந்துருவோம், மலர்ந்தாச்சு. 4-5 வயசுல இருந்து மலர்ந்துகிட்டே இருக்கேன் நான். அதுக்கு காரணம் இந்த மக்கள் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நாற்காலி பிடிக்கிறதையே, நாடு பிடிப்பதையே வேலையாக வைத்துக் கொண்டு அப்படியே எதிர்கட்சி ஜெயிச்சிட்டாலும் குதிரை வியாபாரம் பேசியாவது அந்த அரசை கலைப்பது என்று கொள்கை உடையவர்கள். எது வீரம்னு நீங்க சொல்லுங்க. நாடு காப்பது வீரமா, நாடு பிடிப்பது வீரமா? இங்கே குழுமி இருக்கும் நீங்கள் நாடு காக்கும் வீரர்கள், அதை மறந்துடாதீங்க. நான் சொன்னேனே முதல்ல, இந்த உயர்ந்திருக்கும் அத்தனை கொடிகளும் ஒரு கொடிக்காக உயர்கிறது. அது நம்முடைய தேசிய கொடி. எந்த கட்சி கொடிக்காகவும் உயரல. எதிர்த்து கேள்வி கேட்க ஆளே இல்லைன்னா எப்படியாப்பட்ட நல்லவனும் கெட்டு போயிருவான். நல்லவனுக்கே இந்த கதினா இவர்களின் கதி என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. பரிவட்டம் கட்டினால்தான் தேர் இழுப்பேன் என்று சொல்லும் ஆள் நான் அல்ல. இந்த தேர் நகர்ந்தாக வேண்டும், அதை நான் தான் இழுத்தாகணும். எந்த கோடியில் நின்று கயிறு கடத்தா போதும், பிடிச்சுக்கிட்டு இழுத்தாகணும். இதற்கு முன்பு மேற்கிலிருந்து வந்த
ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒருத்தன் வந்தான், வெள்ளக்காரன் வந்து இங்க இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டு கொண்டு போயிட்டான், தன் ஊருக்கு கொண்டு போயிட்டான். அவர் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷன் கட்டினாங்க சரி, ஆனா அதை அவன் பிரயாணம் பண்றதுக்காக கட்டினான். அவனுடைய சரக்கு இங்கிருந்து அந்த மூலைக்கு போகணுங்கிறதுக்காக கட்டின ரயில்வே தான் அது. இன்னும் சொல்ல போனா நாடை இந்தியா என்பதை ஒன்றாக தைத்ததே அவனுடைய வர்த்தக ஆசைதான். அந்த 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 கிழக்கிந்திய கம்பெனியை விரட்டி துரத்தி ஒரே ஒரு கட்டையை வச்சுட்டு விரட்டினாரு. காந்தின்னு ஒரு கிழவனாரு, கூட நின்றோம். அன்றும் என்ன எதிர்வாதம் பேசினாலும் அம்பேத்கரும் கூட நின்னாரு, போஸ் அவர்களும் கூட நின்னாரு, எல்லாரும் கூட நின்னாங்க. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாடுன்னு வரும்போது ஒன்னா நின்னாங்க. அதே போலத்தான் நாங்கள் இங்கே ஒன்றாக நிற்கிறோம், நாம் ஒன்றாக நிற்கிறோம். அந்த கிழக்கிந்தியா கம்பெனியை அடிச்சு விரட்டணுமா? ஆனா இப்ப மேற்கிந்திய கம்பெனி அழிச்சாட்டியங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது என்னங்க மேற்கிந்தியா கம்பெனினா? இந்தியாவின் மேற்கு பகுதி அது, காந்தியார் பிறந்த ஊரு தான் அது. அப்படி ஒரு நல்லவரும் இருக்காரு, இப்படியாப்பட்டவரும் இருக்காரு. நாடு அப்படிப்பட்டது, பன்முகம் கொண்டது. அதுல நல்ல முகத்தை தேர்ந்தெடுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். பன்முகம் இருக்கிறது, இப்படி ஒரு முகம் இருக்கிறது, அப்படி ஒரு முகம் இருக்கிறது. எந்த முகம் வேண்டும் என்பதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும்.